சிறிது நேரத்தில் விஹான் அவன் அறைக்கு செல்லவும் ஆரவுக்கு அரவிந்திடமிருந்து ஃபோன் வந்தது, வெளியே வர சொல்லி. அதை கேட்டு அதிசயத்தவள், நீ இங்கே வந்திருக்கியான்னா அப்போ உள்ள வாயேன் எனவும், அதெல்லாம் வேண்டாம், நீ கொஞ்சம் வெளியே வா என அழைத்தான். ஆறு பேசுவதிலிருந்தே அரவிந்த் வந்திருப்பதை அறிந்த பூஷியும் பூர்ணியும் அவளுடன் வெளியே சென்றார்கள். காரிடாரில் நின்று கொள்ள ஆறு மட்டும் வெளியே மெயின் கேட்டிற்கு சென்றாள். அவளை கண்டதும் ஒரு பார்சலை அரவிந்த் நீட்ட, என்ன இது என புரியாமல் கேட்டவாறே வாங்கி பிரிக்கவும், நீ தானடி கால் பண்ண, டெய்லர் ஷாப்பில் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லி என்றான். அவனை புரியாமல் பார்த்தபடி, ஆமாம், ஆனால் அதை இங்கேயே கொண்டு வந்து தர, வீட்டுக்கு எடுத்து போக வேண்டியது தானே என கேட்டவளை வித்தியாசமாக பார்த்தவன், ஹே, டெய்லர் தாண்டி சொன்னார் நீ இங்கே இருந்தே கல்யாணத்துக்கு போக போறேன்னு, அப்புறம் ட்ரெஸ்ஸு ஈவினிங்கே வேணும்னு சொன்னியாமே, அது விளக்கவும், அட லூசே என்பது போல அவனை பார்த்தவள், அது அவனுக்காக சொன்னதுன்னா அவன் தைக்காமல் லேட் பண்ணினானா உழல்வாய்க்கு என கண் சிமிட்டியவள், அதற்காக உனக்கு தெரியாமல் எப்படி இப்படி பிளான் இருக்கும் என்றாள். மார்னிங் இங்கே இருந்து பிறகு ஏதாவது புது பிளானாக இருக்கும் போலன்னு நினைச்சேன் என்றவனை கண்டு சிரித்தவள், எனக்கு ஒரு கால் பண்ணி கேட்டிருக்கலாமே என்றால் ஒரு புன் சிரிப்போடு. பின் சரி, பரவாயில்லை, எப்படியோ ட்ரெஸ்ஸு கைக்கு வந்தாச்சு என சந்தோஷித்தவள், இதை நீயே வீட்டுக்கு எடுத்துட்டு போ எனவும், இல்லை, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன், நீயே எடுத்துட்டு போ என்றவன் பாய் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். ஒரு புன்னகையோடு உள்ளே நுழைந்தவள் உள்ளே நின்றிருந்த இருவரிடமும் நடந்ததை சொல்லவும், அங்கு வந்த விஹான் தன் தங்கைகளிடம், யார் அது வந்துட்டு போறது என்றான் சற்று கடினமான குரலில். ஓ, அதுவா, மாமா பையனா என பூர்ணி ராகம் பாட, மாமா பையனா, யாருக்கு என்றவனின் பார்வை ஆறுவின் மேல் அழுத்தமாக பதிந்து விலகியது. யாருக்கா, நமக்குத்தான், நம்ம பெரிய மாமா பையன்தான் என விளக்கியவளை கண்டு குழம்பியவன், ஏன் வெளியே இருந்து பேசிட்டு போறாரு, உள்ள வர வேண்டியது தானே என்றான். அது எப்படி உள்ளே வருவாரு, இங்கே இருக்கிற அத்தை பொண்ணுங்க அந்த விஸ்வாமித்திரரை மயக்கிட்டோம்னா அந்த பயம் என கிண்டலாக பூர்ணி கூற, ஏய், யாரை கிண்டல் பண்ணுற, அவ்வளவுதான் என பொங்கிய ஆறுவை கண்டவள், அச்சச்சோ, உன் பாசமலரை நாங்கள் எதுவும் சொல்லல தாயே, விட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டு விட்டு உள்ளே ஓட அவளை விரட்டி கொண்டு ஓடினாள் ஆறு. இதை கண்டவனுக்கு புன்னகை வர லேசாக சிரித்தவனுக்கு ஆறுவுக்கு அரவிந்த் மேல் உள்ள பாசம் நன்றாகவே புரிந்தது. அரவிந்த் வந்து நின்று ஃபோன் செய்து ஆறுவை வரவழைத்தது என அனைத்தையும் தன் அறை ஜன்னலில் இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தான் விகான். முதலில் யார் இவன் என்ற கேள்வியோடு பார்த்தவனுக்கு அவர்களின் இருவரிடையே இருந்த உரிமை கலந்த பேச்சு கண்டு யார் இந்த புது வில்லன் என்றே தோன்றியது. ஏனெனில் விகான் இதுவரை அரவிந்தை நேரில் பார்த்ததில்லை. அதற்கேற்றால் போல் இன்று பைக்கில் ஹெல்மெட் அணிந்து அமர்ந்தபடியே பேசி செல்லவும், தான் செய்து கொண்டிருந்த வேலையை